அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டாலரின் விலை அதிகரிக்கும் எரிபொருள் விலையை சரி செய்யாவிட்டால் ஏற்படவுள்ள சிக்கல். இந்திய கடற்படை கப்பல் சாரதா கொழும்புக்கு வருகை. இன்று முதல் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிரடியாக குறைக்க தீர்மானம். அடுத்த மாதம் முதல் இலங்கையில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். அமைச்சர் நலிந்தவின் அறிவிப்பு. திடீரென 5000 ரூபாவால் குறைந்த தங்கத்தின் விலை. பலத்த காற்று. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். பயங்கர ஆயுதங்களுடன் 10 சந்தேக நபர்கள் அதிரடி கைது. பசியால் முந்திரி பழம் பறித்தவர் சுட்டுக் கொலை. இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் அதிரடி மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விலைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரூபாய் மீதான அழுத்தம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாய் மீதான அழுத்தத்தை குறைக்க பொருளாதார சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் ரூபாவின் விரைவான மதிப்பு வீழ்ச்சி மற்றும் அதைத் தொடர்ந்த மதிப்பு உயர்வு குறித்து வெளியிடப்பட்ட சமீபத்திய தரவுகளின்படி இலங்கை மத்திய வங்கி மே மாதத்தில் சுமார் 220 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சந்தைக்கு விடுவித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சந்தைக்கேற்றவாறு நமது எண்ணெயின் விலையை நாம் சரி செய்யாவிட்டால் உலக சந்தையில் எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நமது சந்தையின் டாலரின் விலை மிகவும் அதிகமாகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்படையின் INS சாரதா சுகஞ்சா வகை கடலோர ரோந்து கப்பல் ஜூன் 10 முதல் 13 வரை ஆபரேஷனல் டர்ன் அவுட் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்திற்காக இந்திய ராணுவத்தில் இருந்து அனுப்பப்படும் பொருட்களை மாற்றி ஒப்படைக்கும் நோக்கில் கொழும்பிற்கு வருகை தரவுள்ளது. இப்பொருட்கள் 2026 ஜூன் 16 அன்று பாதுகாப்பு அமைச்சகத்தில் நடைபெறும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் முறையாக கையளிக்கப்படும். கப்பல் கொழும்பை வந்தடைந்ததும் அதன் கட்டளை அதிகாரியான கொமாண்டர் கார்த்திக் சச்தேவா மேற்கு கடற்படை பிராந்திய தளபதி ரியர் அட்மிரல் SJ குமார் அவர்களை சந்திப்பார். மேலும் கப்பலின் பணியாளர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் தொழில்முறை மற்றும் விளையாட்டு தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கப்பல் பணியாளர்கள் மற்றும் இலங்கை கடற்படை உறுப்பினர்கள் இணைந்து யோகா அமர்வு ஒன்றில் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு உடல் உள மற்றும் ஆன்மீக நலன்களை மேம்படுத்துவதில் யோகாவின் பயன்களை வெளிப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்களின் இலங்கை வருகை இரு நட்பு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான வலுவான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படுகின்றன. லங்கா சதோச ஊடாக 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சதோச நிறுவனத்தினால் விற்பனை செய்யப்படும் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம், வெள்ளை சீனி, பருப்பு, தட்டப்பயிறு, கடலை, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கோதுமை மா, சிவப்பு அரிசி, சிவப்பு நாடு அரிசி, சம்பா அரிசி, வெள்ளை நாடு அரிசி மற்றும் பொன்னி சம்பா அரிசி ஆகியன இவற்றில் உள்ளடங்கியுள்ளன. எல்னினோ நிகழ்வால் இலங்கையில் வானிலையில் பாரிய மாற்றம் பதிவாகும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் முதல் எல்னினோ நிகழ்வால் நாட்டின் வானிலை பாதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எல்னினோ நிகழ்வு தென்மேற்கு பருவமழை வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்கனவே எல்னினோ நிலை உருவாகியுள்ளது. அதன் தாக்கம் பல்வேறு நிலைகளில் சுமார் 11 மாதங்களுக்கு நீடிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் வானிலையில் எல்னினோ விளைவால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை சமாளிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் நீர்ப்பாசன திணைக்களம், மகாவலி அதிகார சபை, பேரிடர் மேலாண்மை மையம், விவசாய திணைக்களம், விவசாய அபிவிருத்தி திணைக்களம், நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை என முக்கிய அமைப்புகள் உட்பட 20 பிரதான துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச உறுதிபட தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவரேனும் நடந்து கொண்டாலோ அல்லது கருத்துக்களை வெளியிட்டாலோ அது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றமே உரிய தீர்மானத்தை எடுக்கும். போராட்டங்கள் மூலம் மக்களின் மனங்களை வேறு வழிகளை திசை திருப்பும் ஒரு கலாச்சாரம் வளர்ந்து வருகின்றது. அதன் காரணமாகவே இந்த விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் 12 அல்லது 18 பேர் கொண்ட குழுக்களை வைத்துக்கொண்டு போராட்டக்காரர்கள் 1 அல்ல 10 கூடாரங்கள் அமைத்து போராடினாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்லது தடையும் ஏற்படாது. விசாரணைகள் சரியான முறையில் முன்னோக்கி நகரும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தொடர்ந்தும் உறுதிபட தெரிவித்துள்ளார். சர்வதேச தங்க சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அமெரிக்க டாலரின் பெறுமதி உள்ளிட்ட காரணிகளினால் தாக்கத்தால் உள்நாட்டு தங்க விலையிலும் ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. கடந்த 2 நாட்களாக தங்க விலையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் இன்று தங்க விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 5000 ரூபாவால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,78,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,47,800 ரூபாவாக விற்பனையாகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமைகள் குறித்த சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவித்தல் நாளை காலை 10:30 மணி வரை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் வழியாக கட்பட்டி வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை திருகோணமலை முதல் முல்லைத்தீவு வழியாக காங்கேசன்துறை வரையிலும் பொத்தியில் வரையிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னாரிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் 2 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி சமூகத்தினர் குறித்த கடல் பகுதிகளில் கப்பல் பயணம் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்கிசை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள உலக கும்பல்களை சேர்ந்தவர்கள் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் கைக்குண்டு, ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட விசேட அதிரடி சோதனையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை குற்றப்புலனாய்வு படியக அதிகாரிகளால் கல்கிசை தேகிவளை மற்றும் அங்குலானி ஆகிய பகுதிகளில் ஒருங்கிணைந்த முறையில் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 8 பேர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக நம்பப்படும் பிரபல திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் நெருங்கிய சகாக்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.